நார்த்தன் ஹெமிஸ்பியர் என்று அழைக்கப்படும் வட அரைக்கோளம் முழுவதும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் நீளத்திற்கு பரவி இருக்கக்கூடிய டைகா காடுகள்தான் உலகின் மிகப்பெரிய நிலக்காடு. பனி, உறைந்த ஏரிகள், முடிவில்லாத ஊசி இலை மரங்கள், அரிய விலங்குகள் மற்றும் உலகின் காலநிலையை அமைதியாக கட்டுப்படுத்தும் இயற்கை சக்தி ஆகிய அனைத்தையும் தன்னில் கொண்டிருக்கக்கூடிய இந்த காடு பூமியின் மிகவும் முக்கியமான உயிரியல் அமைப்புகளில் ஒன்று. டைகா காடுகள் வட அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசியா ஆகிய 3 கண்டங்களிலே பரவி இருக்கின்றன. கனடா, அலாஸ்கா, நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து மற்றும் ரஷ்யாவின் சைபீரியா வரை 1.7 கோடி சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த காடுகள் விரிந்திருக்கின்றன. விண்வெளியில் இருந்து பார்க்கும்போது வட அரைக்கோளத்தை சுற்றி பச்சை நிற வளையம் போல இந்த காடுகள் காட்சியளிக்கின்றன. டைகா என்ற சொல் ரஷ்ய மொழியில் இருந்து வந்தது. அதற்கு முடிவில்லாத காடு என்று பொருள். இந்த பெயர் மிகவும் பொருத்தமானதுதான். சில பகுதிகளில் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்தாலும் மனிதர்களின் குடியிருப்புகளை காணவே முடியாது. எல்லா திசைகளிலும் மரங்கள், ஏரிகள், சதுப்பு நிலங்கள் மற்றும் அமைதி மட்டுமே இருக்கும். டைகா காடுகளின் காலநிலை மிகவும் கடுமையானது. குளிர்காலம் 6 முதல் 8 மாதங்கள் வரை நீடிக்கலாம். சில பகுதிகளில் வெப்பநிலை -50 டிகிரி செல்சியஸுக்கும் கீழே குறையும். ஆனால் கோடை காலமோ மிகவும் சிறியது. அந்த சில வாரங்களிலேயே தாவரங்கள் வளர வேண்டும், விலங்குகள் இனப்பெருக்கம் செய்ய வேண்டும், பறவைகள் குஞ்சுகளை வளர்த்து மீண்டும் தெற்கு பகுதிகளுக்கு பறக்க வேண்டும். ஆக இந்த காடுகளில் பெரும்பாலும் ஸ்ப்ரூஸ், ஃபைன், ஃபிர் மற்றும் லார்ச் போன்ற ஊசி இலை மரங்களே அதிகமாக காணப்படுகின்றன. இவற்றின் கூம்பு வடிவம் பனியை எளிதாக கீழே விழச் செய்கிறது. ஊசி போன்ற இலைகள் நீர் இழப்பை குறைத்து கடுமையான குளிரிலும் மரங்களை உயிருடன் வைத்திருக்கின்றன. சில மரங்கள் 300 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்கிறார்கள். அதை போல டைகா காடுகளின் மிகவும் தனித்துவமான அம்சங்களில் ஒன்று பெர்மாஃப்ராஸ்ட். இது ஆண்டு முழுவதும் உறைந்திருக்கும் ஒரு நிலப்பரப்பு. சில இடங்களில் நூற்றுக்கணக்கான மீட்டர் ஆழம் வரை மண் எப்போதும் உறைந்த நிலையிலேயே இருக்கும். இந்த உறைந்த மண்ணுக்குள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தாவரங்கள், பூச்சிகள் மற்றும் மம்மத் போன்ற உயிரினங்களின் உடல்கள் கூட அற்புதமாக பாதுகாக்கப்பட்டுள்ளன. அதை போல டைகா காடுகள் வன விலங்குகளின் சொர்க்கமாகவும் இருக்கின்றன. பழுப்பு கரடிகள், ஓநாய்கள், மூஸ், ரெயின்டீர், லிங்க்ஸ், ஊல்வரின், சிவப்பு நரிகள் மற்றும் பல சிறிய பாலூட்டிகள் இங்கு வாழ்கிறார்கள். அதை போல உணவு சங்கிலியும் மிகவும் சமநிலையோடு இயங்குகிறது. கோடை காலத்தில் வளமாக கிடைக்கும் உணவை பயன்படுத்தி பல உயிரினங்கள் நீண்ட குளிர்காலத்திற்கு தேவையான ஆற்றலையும் உடலில் சேமித்துக் கொள்கிறார்கள். கோடை காலம் துவங்கியதுடன் டைகா காடுகள் உலகின் மிகப்பெரிய பறவை உலகமாகவும் மாறுகின்றன. ஆசியா, ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவின் பல பகுதிகளிலிருந்து கோடிக்கணக்கான பறவைகள் இங்கு வந்து முட்டையிட்டு குஞ்சுகளை வளர்க்கின்றன. வாத்துக்கள், அன்னங்கள், கழுகுகள், ஆந்தைகள், பாடும் பறவைகள் என ஆயிரக்கணக்கான இனங்கள் சில மாதங்களுக்கு இந்த காடுகளை நம்பியே வாழ்கிறார்கள். ஆனால் இந்த அமைதியான உலகம் இன்று புதிய சவால்களையும் எதிர்கொண்டு வருகிறது. காட்டுத்தீ, காலநிலை மாற்றம் மற்றும் பூச்சி தாக்குதல்கள் டைகா காடுகளின் எதிர்காலத்தை மாற்ற துவங்கி இருக்கின்றன. டைகா காடுகளிலே காட்டுத்தீ என்பது புதிய நிகழ்வு அல்ல. இயற்கையாகவே மின்னல் தாக்குவதால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக காட்டுத்தீ ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. உண்மையில் சில மரங்களின் விதைகள் அதிக வெப்பம் கிடைத்த பிறகே முளைக்கும். அதனால் இயற்கையான காட்டுத்தீ இந்த காடுகளின் வாழ்க்கை சுழற்சியின் ஒரு பகுதியாகவே இருந்தது. ஆனால் இன்று நிலைமையோ மாறியிருக்கின்றன. உலக வெப்பமயமாதலால் கோடைகாலம் நீளமாகி காட்டுத்தீகள் முன்பை விட அதிக பரப்பளவில் எரிந்து வருகின்றன. மற்றொரு பெரிய சவால் பூச்சி தாக்குதல். குறிப்பாக பார்க் பீட்டில் எனப்படும் சிறிய வண்டுகள் மரங்களின் பட்டைக்குள் நுழைந்து அவற்றின் ஊட்டச்சத்து ஓட்டத்தை தடுக்கிறார்கள். கடுமையான குளிர்காலத்தில் இந்த பூச்சிகள் இயற்கையாகவே இறந்துவிடும். ஆனால் வெப்பநிலை அதிகரித்தால் அவற்றின் எண்ணிக்கை வேகமாக உயர்ந்து கோடிக்கணக்கான மரங்கள் அழிவையும் சந்தித்து வருகின்றன. சில பகுதிகளில் முழு காடுகளே பழுப்பு நிறமாக மாறியிருக்கின்றன. அதை போல
பெர்மாஃப்ராஸ்ட் உருகுவதும் விஞ்ஞானிகளை அதிகம் கவலைப்படுத்துகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உறைந்திருந்த மண் இன்று மெதுவாக உருகத் துவங்கி இருக்கிறது. இதனால் மண்ணில் சேமிக்கப்பட்டிருந்த கார்பன் டை ஆக்சைடும் மீத்தேன் வாயுவும் வளிமண்டலத்துக்குள் வெளியேறுகின்றன. இது உலக வெப்பமயமாதலை மேலும் அதிகரிக்கும் ஒரு ஆபத்தான சுழற்சியையும் உருவாக்குகிறது. டைகா காடுகள் உலகின் மிகப்பெரிய நன்னீர் அமைப்புகளையும் தன்னுள் கொண்டிருக்கின்றன. ஆயிரக்கணக்கான ஏரிகள், சதுப்பு நிலங்கள் மற்றும் பனியால் உருவான ஆறுகள் இந்த காடுகளுக்குள் பரவி இருக்கின்றது. கோடை காலத்தில் பனி உருகும் போது இந்த நீர்நிலைகள் உயிர்ப்போடு மாறுகின்றன. மீன்கள் இனப்பெருக்கம் செய்கின்றன. நீர்ப்பறவைகள் கூட்டம் கூட்டமாக வந்து சேருகின்றன. பல உயிரினங்களின் வாழ்க்கை இந்த குறுகிய கோடை காலத்தையே சார்ந்தும் இருக்கின்றது. அதை போல குளிர்காலம் துவங்கியதும் டைகா முற்றிலும் வேறொரு உலகமாக மாறுகிறது. பல விலங்குகள் நீண்ட உறக்கத்தில் செல்கிறார்கள். சில உயிரினங்கள் தெற்கு பகுதிகளுக்கு இடம்பெயர்கிறார்கள். சில பறவைகள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பறந்து வெப்பமான நாடுகளை அடைகிறார்கள். ஆனால் ஓநாய்கள், லின்க்ஸ் மற்றும் ஊல்வரின் போன்ற வேட்டையாடிகள் பனியின் நடுவிலும் தங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துகிறார்கள். அதை போல டைகா காடுகள் பல பழங்குடி மக்களின் பாரம்பரிய இல்லமாகவும் இருக்கிறது. சாமி, நேனட்ஸ் மற்றும் சைபீரியாவின் பல பழங்குடியினர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த காடுகளுடன் இணைந்து வாழ்ந்து வருகிறார்கள். ரெயின்டீர் வளர்ப்பு, மீன்பிடித்தல் மற்றும் இயற்கை வளங்களை அளவோடு பயன்படுத்தும் வாழ்க்கை முறை ஆகியவற்றால் இயற்கையுடன் சமநிலையில் வாழ்வதற்கான ஒரு சிறந்த உதாரணத்தையும் அவர்கள் தருகிறார்கள். அதை போல விஞ்ஞானிகளுக்கு டைகா ஒரு திறந்த இயற்கை ஆய்வகம். பனிக்கட்டிகள், மரவளையங்கள், சதுப்பு நிலங்கள் மற்றும் உறைந்த மண்ணை ஆய்வு செய்வதன் மூலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் காலநிலை எப்படி இருந்தது என்பதை அவர்கள் அறிகிறார்கள். எதிர்கால காலநிலை மாற்றங்களை புரிந்து கொள்ளவும் இந்த ஆய்வுகள் மிகவும் முக்கியமானவை. இன்று பல நாடுகள் டைகா காடுகளை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளையும் உருவாக்கி வருகின்றன. சட்டவிரோதமாக மரம் வெட்டுவதை கட்டுப்படுத்துதல், காட்டுத்தீ கண்காணிப்பு, வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் பெர்மாஃப்ராஸ்ட் ஆய்வுகள் ஆகியவை இந்த பாதுகாப்பு திட்டங்களின் முக்கிய அம்சங்கள். ஆக இந்த முயற்சிகள் வெற்றி பெறுவது உலகின் காலநிலைக்கும் மிகவும் அவசியமானதாகவும் கருதப்படுகிறது. எனவே டைகா காடுகள் என்பது வெறும் பனிமூடிய ஊசியிலை மரங்களின் உலகம் மட்டுமல்ல, அவை பூமியின் மிகப்பெரிய நிலக்காடு, கோடிக்கணக்கான டன் கார்பனை சேமிக்கக்கூடிய இயற்கை களஞ்சியம், எண்ணற்ற உயிரினங்களின் பாதுகாப்பான இல்லமாகவும் உலகின் காலநிலையை அமைதியாக சமநிலைப்படுத்தும் மறைக்கப்பட்ட சக்தியாகவும் இருக்கின்றது. மனிதர்கள் அதிகம் அறியாத இந்த வடக்கு உலகம் பூமியின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் மிகப்பெரிய பங்கையும் வகித்துக் கொண்டிருக்கிறது.